டான்ஸ் ஆடாம ஆராதிக்கிறவங்க எல்லாரோட வாழ்க்கையில தரிசனம் உண்டாகும். டான்ஸ் ஆடி ஆராதிக்கிறவங்க வாழ்க்கையில பணம் உண்டாகும். மக்களின் உள்ளத்திலேயே பண ஆசையை தூண்டும் விதமாக பேசுகிறார்கள். பண ஆசை உள்ளவர்கள், இச்சை உள்ளவர்கள் இவர்களுடைய கூட்டகைக்கு செல்வார்கள். இவர்களால் கவரப்படுவார்கள். காரணம் இவர்களுடைய தூண்டுதலே இச்சையை, ஆசையை தூண்டுவது. இப்போ சர்ச்சில் இடம் இன்னும் கம்மியா இருக்கு, சர்ச்சு நிரம்பலனா ஆண்டவர் என்ன அடிக்கலன்னு அர்த்தம். அப்ப சர்ச்சு நிரம்பாத காரணம் என்ன அர்த்தம்? ஜனங்க என்ன அடிக்கல. விசில் அடிச்சுன்னா சர்ச்சு என்ன ஆயிரும்? உங்களுக்கு விசில் அடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விசில் அடித்துக் கொள்ளுங்கள். ஆனால் விசில் அடித்தால் தான் ஆண்டவர் சபையிலேயும் ஆத்துமாக்களை பெருக பண்ணுவார். விசில் அடிக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் செயல்பட மாட்டார் என்பது போல் பேசுவது முட்டாள்தனமானது. வேதத்தை தவறான விதத்திலே வியாக்கியானம் செய்து அதை தங்கள் ஆதாயத்திற்காக, தங்களுடைய புகழ்ச்சிக்காகவும் தங்களுடைய லாபத்திற்காகவும் ஆண்டவரை கொச்சைப்படுத்துகின்ற செயல்களை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜாபேஸ் கிறிஸ்டி என்கின்ற மனிதர் தான் புகழ்ச்சி அடைவதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார். இயேசு கிறிஸ்துவை விற்று அதனால் தன்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொண்டிருக்கிற இந்த மனிதர் இப்பொழுது வெளியிட்டிருக்கிற வீடியோவிலே ஆண்டவர் விசில் அடிக்கிறார், ஆகவே சபைகளிலே விசில் அடிக்கலாம், அத்தோடு கூட நிறுத்தியிருந்தால் கூட பரவாயில்லை. அவர் சொல்லுகிறார், சபைகளிலே விசில் அடிக்காததனால் தான் கூட்டம் வரவில்லை. பாருங்க, விசில் அடிக்கலாமா? எனக்கு ஒரு விதத்தில் என்ன ஆகி போச்சு, விசில் அடிக்கலாமா வேண்டாமா அப்படி ஒரு டவுட் ஆகி போச்சு. அப்போ ஆண்டுகிட்ட கேட்ட, ஆண்டவரே அடிக்கலாமா வேண்டாமா? அப்புறம் தான் பைபிள் வாசித்து பார்த்தா ஆகுது எனக்கே சாக்கு. வாசிப்போம். சகேரியா 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆண்டவர் பண்ணுகிற வேலையை பாருங்கள். இங்க பசங்க விசில் அடிச்சாலே உங்களுக்கு கோவம் வருது. அங்க வசனம் சொல்லுது பாருங்க, வாசிங்க. சகேரியா 10:8. நான் அவர்களை பார்த்து பையில் போட்டு அவர்களை, நான் அவர்களை பார்த்து எதை போட்டு? இங்க எத்தனை பேருக்கு செந்தமிழ்லாம் தெரியும்? சொத்து நாமளே தெரியாது. ரைட், ஓகே. பையல்னா என்ன அர்த்தம்? விசில். அப்பதான் நான் நேற்று நைட் என்ன பண்ணேன், விசில் அடிக்க பிராக்டிஸ் பண்ணேன். கை வச்சு அடிக்க தெரியலனா கூட கத்துட்டோம்ல, நாங்களும் கத்துக்கிட்டோம்ல. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, நான் அவர்களை பார்த்து விசில் அடிச்சு என்ன பண்ணுவாராம், வாசிங்க. அவர்களை கூட்டிக் கொள்ளுவேன். அப்போ சர்ச்சில் இடம் இன்னும் கம்மியா இருக்கு, சர்ச்சு நிரம்பலனா ஆண்டவர் என்ன அடிக்கலன்னு அர்த்தம். அப்ப சர்ச்சு நிரம்பாத காரணம் என்ன அர்த்தம்? ஜனங்க என்ன அடிக்கல. விசில் அடிச்சுன்னா சர்ச்சு என்ன ஆயிரும்? நான் சொல்லலை, பரிசுத்த வேதாகமம் சொல்லி கொடுத்து. அன்புக்குரியவர்களே, அவர் மேற்கோள் காண்பித்த வசனம் கூட அவருக்கு இப்போதுதான் தெரியும். இவ்வளவு நாட்கள் வேதம் படித்த, போதிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவருக்கு இந்த வசனமும் தெரியவில்லை, அதனுடைய விளக்கமும் தெரியவில்லை. இப்போது திடீரென்று வெளிச்சம் கிடைத்ததாம். அன்புக்குரியவர்களே, இவர் காண்பிக்கிற அந்த சகரியா 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை, உண்மையான கருத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சகரியா 10ஆம் அதிகாரம் என்பது இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்ட பின்பு அவர்களை மறுபடியும் ஆண்டவர் சேர்த்துக் கொள்ளுவேன் என்று கொடுக்கிற வாக்குறுதியை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட அதிகாரம். அன்புக்குரியவர்களே, நான் உங்களை சிதறடித்த பின்பு மறுபடியும் உங்களை பயில் காட்டி அழைப்பேன் என்று சொன்னால், ஒரு பயில் என்கின்ற வார்த்தைக்கு நீங்கள் டிக்ஷனரியை தேடி சென்று பார்த்தால் உங்களுக்கு புரியும். அதுக்கு அநேக பொருள் உண்டு. அதில் வந்து சைகை காட்டி அழைப்பேன், பயில் போட்டு அழைப்பேன் என்று சொல்லி சைகை, அது ஒரு சத்தம், வித்தியாசமான சிக்னல். அதுக்கு வேண்டுமானால் விசிலாகவும் இருக்கலாம், தவறில்லை. எதற்காக கொடுக்கப்பட்டது? தூரத்தில் இருக்கிற ஜனங்களை, அப்போ நான் இங்கு இருக்கிறேன், என்னை காட்டிலும் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மனிதர் சென்று கொண்டிருக்கிறார், நான் அவரை அழைக்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒலி எழுப்பி தான் அவரை அழைக்க வேண்டும். அந்த ஒலி என்பது சிக்னல் சம்பந்தப்பட்டதாக இருக்கு. அவர் இதற்காக அழைக்கிறேன் என்று சொன்னால் அவருடைய கவனத்தை என் பக்கம் திருப்புவதற்காக கொடுக்கிற ஒரு சிக்னல், செய்கை. அந்த அடிப்படையில் தான் இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு ஆண்டவர் விசில் அடிக்கிறார், ஆகவே நான் சபையில விசில் அடிக்கிறேன் என்றெல்லாம் கூறுவது மிகவும் அபத்தமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார், சபைகளில் விசில் அடிக்காததனால் தான் கூட்டம் வரவில்லை, ஆண்டவர் விசில் அடிக்கிறதுனால் கூட்டம் வருகிறது என்பதற்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறார். அப்ப சர்ச்சு நிரம்பாத காரணம் என்ன அர்த்தம்? ஜனங்க என்ன அடிக்கல. விசில் அடிச்சுன்னா சர்ச்சு என்ன ஆயிரும்? நான் சொல்லலை, பரிசுத்த வேதாகமம் சொல்லி கொடுத்து. சரி, இதுதான் இப்படியா? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 26. அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு, அவர் பூமியில் உள்ள ஜாதியார்களுக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து பயில் காட்டி அழைப்பார். அவர் பூமியில் இருக்க கடையாந்திரத்தில் இருக்க எல்லா ஜனங்களையும் என்னத்தை அடிச்சு கூப்பிடுவார். இந்த 2021ஆம் ஆண்டுல கர்த்தர் நம்ம சபையில அடிக்கிற விசில வச்சு கோவை மாவட்டத்திற்கு முழு ஜனங்கள் இங்க ஓடி வருவார்கள். ஆமென். ஆமா. அப்ப சபையில விசில் அடிக்கலாமா வேண்டாமா? என்ன சார் கடவுளே அடிக்கிறாராமா, மனுஷன் அடிக்கிறது இல்லையா பிரச்சனை உனக்கு? இப்படி சொல்லி தான் அடிச்சிருக்கணும். ஏதோ பண்ணு. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா. அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து பயில் காட்டி அழைப்பார், அப்பொழுது அவர்கள் தீவிரமும் வேகமாய் வருவார்கள். இதை வைத்துக்கொண்டு ஆண்டவர் தூரத்தில் இருக்கிறவர்களை விசிலடித்து கூப்பிடுவார், அதனால் வருவார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆகவே சபை விசிலடித்தால் தான் தூரத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவர் வந்து சேர்ப்பாராம், இல்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட சபைகளிலே கூட்டம் இருக்காதாம்.
எப்படி ஒரு பிதற்றலான ஒரு வார்த்தை! இந்த எசாயா தீர்க்கதரிசியின் 5ஆம் அதிகாரத்தை இவர் ஒழுங்காக வாசிக்கவில்லை. இந்த இடத்துல அவர் ஒரு நியாய தீர்ப்பை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த 26ஆம் வசனம் என்பது ஒரு நியாய தீர்ப்பின் வசனம். அதாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத ஜனங்களுக்கு ஆண்டவர் தண்டனை கொடுக்கும்படியாக தூர தேசத்தில் உள்ள ஜனங்களை நான் கூட்டிக் கொண்டு வருவேன். பயில் காட்டி என்றால் செய்கை காட்டி, ஒரு சிக்னல் கொடுத்து அவர்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அவர்கள் தொடர்ந்து பார்ப்போம், அவர்களில் விடாய்த்தவனும் இடறுகிறவனும் இல்லை, தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை. அவர்கள் ஒருவனுடைய இடுப்பின் கட்சி அவிழ்வதும் பாத்திரக்கட்சிகளின் வார் அவிழ்ந்து போவதும் இல்லை. அப்படி நான் சிக்னல் காட்டி அழைத்துக் கொண்டு வருகிறவர்களுடைய பயங்கரமாக ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வருவார்கள். அவர்கள் விடாய்த்தவன் இல்லை, எல்லாம் பலசாரிகளாக இருப்பார்கள். அவர்கள் அம்புகள் கூர்மையும் அவர்கள் வில்லுகள் எல்லாம் நாணேற்றினவைகளும் அவர்கள் குதிரைகளின் குழம்புகள் கற்பாறையாக எண்ணப்பட்டவைகளும் அவர்கள் உருளைகள் சுழல் காற்றுக்கு ஒத்தவையுமாயிருக்கும். பாருங்கள், எதற்காக எப்படி சொல்லுகிறார் சொன்னால், ஆண்டவர் நியாய தீர்ப்பை இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வருவிப்பதற்காக இந்த வார்த்தையை கூறுகிறார். நீ ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் போனது நிமித்தம் உன்மேல் தூரத்தில் உள்ள புறஜாதியாரை நான் சைகை காட்டி பயில் காட்டி அல்லது சிக்னல் கொடுத்து வரவழைக்கிறேன். அவர்கள் சாதாரண நாட்கள் அல்ல, அவர்கள் மிகவும் பலசாலிகள். அவருடைய கச்சை அவிழ்ந்து விடுவதில்லை, அவர்கள் பாதரட்சைகளில் வார் அறந்து போவதும் இல்லை. அவர்கள் அதாவது அந்த யுத்தத்தில் தோற்று போவதில்லை, உங்களை அடிமையாக்குவார்கள் என்பதை இங்க சொல்ல வருகிறார். உங்களை அடிமைப்படுத்துவதற்காக ஆண்டவர் புறஜாதிகளை விசில் காட்டி விசில் அடித்து கூப்பிடுவார் என்றே வைத்துக் கொள்வார். ஒரு சிக்னல் காட்டி அழைக்கிறார். இதை எப்படி பேசுகிறார் பாருங்கள். வசனத்தின் பொருள் அறியாமல் பிதற்றிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விசில் அடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் விசில் அடித்துக் கொள்ளுங்கள். ஆனால் விசில் அடித்தால் தான் ஆண்டவர் சபையிலே ஆத்துமாக்களை பெருக பண்ணுவார். விசில் அடிக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் செயல்பட மாட்டார் என்பது போல் பேசுவது முட்டாள்தனமானது. உங்களுக்கு விசில் அடிக்க தோன்றுதனால் வீடுகளிலே அமர்ந்து அடித்துக் கொள்ளுங்கள். இல்லைன்னு சொன்னால் ரோட்டில் சென்று ரோட்டில் நின்று விசில் அடியுங்கள். உங்களை 4 பேர் சுற்றி பார்ப்பார்கள், உங்களை சுற்றி கூட்டம் கூடுவார்கள். சபைகளில் விசில் அடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதி உங்களுக்கு கூறவில்லை. தேவையில்லாமல் பிதற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பேசுகிறார், நடனமாடாதவர்களுக்கு சாபம் வரும் என்று சொல்லி. நடனமாடாதவர்களுக்கு சாபம் வரும் என்று சொல்லி அவர் உபயோகப்படுத்துகிற வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் எல்லாம் சத்தமா சொல்லுங்க. களிப்பு, களி இல்ல ராகி களி இல்ல, என்னது இது? களிப்பு. களிப்புனா என்ன அர்த்தம்? களிப்புனா என்ன சிஸ்டர்? மன மகிழ்ச்சிங்க, சந்தோஷங்க. அடுத்த வார்த்தை களிப்புன்னு வருது. அப்பனா என்ன அர்த்தம்? களிப்புன்னு என்ன அர்த்தம்? செலிப்ரேஷன். ஒரு செலிப்ரேஷன்ல போய் என்ன பண்ணுவீங்க? அப்படின்னா பண்ணுவீங்க. ஒரு செலிப்ரேஷன்ல போகும்போது எப்படி போவீங்க? டான்ஸ் ஆடணும் இருக்கலாம் இல்லையா? ஒரு செலிப்ரேஷன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு லைட்டான ஒரு மூமெண்டாச்சும் இருக்கணுமா இருக்காதான்? சில ஆளுக்கு அசையாத பர்வதங்களை போல அப்படியே அப்படியே இப்படி உட்காந்து அப்படியே ஆட்டி பாரு. நீ கர்த்தர் சொல்றாரு, சகலமும் உனக்கு நன்மையா இருக்கிற நேரத்துல நீ டான்ஸ் ஆடி ஆராதிக்காதனால உனக்கு என்ன நடக்குமா? வாசிங்க. சகலமும் குறைவுபட்டு என்ன ஆட்டு? அப்ப டான்ஸ் ஆடாம ஆராதிக்கிறவங்க எல்லாரோட வாழ்க்கையில தரித்திரம் உண்டாகும். இந்த வசனத்துக்கு அவர் கொடுக்கிற அர்த்தம், நீ நடனம் ஆடவில்லை என்று சொன்னால் உனக்கு சாபம் வரும். இந்த வசனம் அதையா சொல்லுகிறது? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உனக்கு ஆண்டவர் நன்மை தருகிறார், சகலமும் நன்மைக்கு எதுவாக தருகிறார். ஆனால் நீ ஆண்டவர் அருளுகிற நன்மையை புரிந்து கொள்ளாமல், நீ இந்த உலக கண்ணோட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால் ஆண்டவர் தருகிற நன்மையை புரிந்து கொள்ளாமல், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாமல், ஆண்டவரை ஆராதிக்காமல், ஆண்டவரை சேவியாமல் வாழும் போது அதனால் உனக்கு சாபம் வரும். அதாவது அந்நியர் வசமாய் ஒப்புவிக்கப்படுவாய். இதுதான் ஆண்டவர் கூறுகிற வார்த்தை. இது இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில நடந்தது. ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செய்தும் அதை உணர்ந்து கொள்ளாமல், ஆண்டவரை சேவிக்காமல் அவர்கள் தாங்கள் உருவாக்கினவைகளை சேவித்தார்கள். ஆண்டவர் அவர்களை அந்நியர் வசமாய் ஒப்பு கொடுத்தார். இங்க மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாத நிமித்தம் என்கின்ற வார்த்தையை பிடித்துக் கொண்டு, களிப்பு என்றால் நடனமா? களிப்பு என்றால் செலிப்ரேஷன்ல நடனம் இருக்கும் என்று சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, செலிப்ரேஷன் என்று சொன்னால், இவர் கொடுக்கின்ற விளக்க நடனம் என்று சொன்னால், செலிப்ரேஷன் உலக செலிப்ரேஷன்லே, உலக களிப்புகளிலே மதுபானம் கூட தான் இருக்கும். ஆகவே நாளைய தினத்திலே இவர் ஆண்டவர் களிப்போடு ஆண்டவரை சேவிக்க சொல்லி இருக்கிறார். ஆகவே நாம் கழிக்க வேண்டும் என்ற களிப்பு என்று சொன்னால் மதுபானம் இல்லாமல் எப்படி கழிக்க முடியும் என்று சொல்லி கேட்டு மதுபானத்தை வைத்து செயல்படுவாரா? வேண்டுமானால் இவர் நாளைய தினத்திலே அப்படி பேசினாலும் பேசுவார். அன்புக்குரியவர்களை, வேதம் காட்டுகிற மகிழ்ச்சியும் களிப்பும் எது?
உலகத்தோடு உலகம் காண்பிக்கிற மகிழ்ச்சியும் கழிப்புமா ஆண்டவர் விரும்புகிற மகிழ்ச்சியும் கழிப்பும் நம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதும் கர்த்தருக்குள் களி கூறுவதும் அல்லவா வேதம் சொல்லுகிறது. இந்த களிப்பை அவர் உலக மக்கள் எதை வைத்து கழிக்கிறார்களோ மகிழ்கிறார்களோ அந்த காரியத்தோடு ஒப்பிட்டு அதை சபையிலே நீங்கள் செய்ய வேண்டும், அப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பிதற்றிக் கொண்டிருக்கிறார். வேதத்தின் வசனங்களை புரட்டி நடனமாடினால் பணக்காரனாகலாம், நடனம் ஆடாதவர்கள் தரித்திரத்திலே இருப்பார்கள் என்று சொல்லி பொய்யான மாயையான புரட்டு பேச்சை பேசிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இவர்களுடைய நோக்கம் என்ன? பணம். டான்ஸ் ஆடி ஆராதிக்கிறவங்க வாழ்க்கையில பணம் உண்டாகும். ஆமென். யாரெல்லாம் டான்ஸ் ஆடாம ஆராதிச்சீங்க இன்னைக்கு? அதுதான் நீ. ஆமென். அப்ப இனிமேல் கொஞ்சம் என்ன பண்ணணும்? ஆட தெரியலனாலும் ஐயோ காசு வேணுமே, காசு வேணுமே, காசு வேணுமே, காசு வேணும். மக்களின் உள்ளத்திலேயே பண ஆசையை தூண்டும் விதமாக பேசுகிறார்கள். பண ஆசை உள்ளவர்கள், இச்சை உள்ளவர்கள் இவர்களுடைய கூட்டகைக்கு செல்வார்கள், இவர்களால் கவரப்படுவார்கள். காரணம், இவர்களுடைய தூண்டுதலே இச்சையை, ஆசையை தூண்டுவது. பாருங்கள், நடனமாடினால் உனக்கு பணம் கிடைக்கும் என்று சொன்னால் பண ஆசை உள்ள அத்தனை பேர்களும் இந்த பேச்சை கேட்பார்கள், இவர்கள் கூடுகைக்கு செல்வார்கள். இவர்கள் கேட்கிற பணத்தை காணிக்கை என்று நினைத்து அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். இவர்களுடைய தேவன் வயிறு என்று சொல்லி வேதம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இவர் சொல்லுகிறத பாருங்கள், பணம் பணம், எண்ணமெல்லாம் பணம் தான், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிற இந்த காரியத்தை மறந்தவர்களாய் இருக்கிறார்கள். சிலர் அதை இச்சித்து தங்களை தாங்களே உருவக்குத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர் தங்களை உருவக்குத்துவது மாத்திரமல்ல, இவரை பின்பற்றுகிறவர்களையும் உருவக்குத்திக் கொண்டிருக்கிறார். இவர் மாத்திரமல்ல, இன்றைக்கு பிரபலமாய் அறியப்படுகிற அத்தனை பேரும் மக்களின் ஆசையை தூண்டித்தான் தங்களிடத்திலே வரவழைக்கிறார்கள். ஆண்டவர் ஒருபோதும் தன்னிடத்திலே மக்களை வரவழைப்பதற்காக ஆசையை தூண்டுகிறவனமாக பேசவே இல்லை. இன்னைக்கு நீ எங்கிட்டத்திலே வா, நீ வா, உனக்கு பொருளாதாரத்தில் இரட்டிப்பான உயர்வு கிடைக்கும், இப்படியெல்லாம் பேசித்தான் மக்களை வரவழைக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான், அதனுடைய அடுத்த கட்டம் தான் இப்படிப்பட்ட பிதற்றலான பேச்சுக்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்வோமாக. அன்புக்குரியவர்களே, இது புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட வார்த்தை தான். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை உள்ளவர்கள் யாரெல்லாம் அசைவில்லாத ராஜ்யத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். இந்த பூமிக்குரிய ராஜ்யம் அல்ல, இந்த பூமியில இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கை அல்ல, அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை உள்ளவர்கள், அந்த பெறுகிறோம் என்கின்ற எண்ணமுடையவர்கள் எப்படி ஆராதிக்க வேண்டுமா? தேவனுக்குரிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்து அவர் ஆராதிக்க வேண்டும். அவர் ஒரு பிதா, ஒரு பிதாவுக்கு கொடுக்கிற மரியாதை என்பது ஒரு களியாட்டம் போடுவதும் குத்தாட்டம் போடுவதும் அல்ல. ஒரு தகப்பனுக்கு முன்பாக ஒரு மகன் வந்து குத்தாட்டம் போடுவதை தகப்பன் ரசித்துக் கொண்டிருப்பார்? இல்லை. அன்புக்குரியவர்களே, தேவனுக்கு முன்பாக அவருக்கு உரிய மரியாதையும் கனத்தையும் கொடுத்து பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக கிருபையை பற்றிக் கொள்வோம். கிருபையை பற்றிக் கொள்ளுகிற மனிதன் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்வான். அவனுக்கு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கிறவனாக காணப்படுவான். இவர்களோ தங்கள் சுய இச்சைகளை வேத வசனத்தை புரட்டி அதை நிரூபிக்க பார்க்கிறார்கள். இதுதான் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை பொய்யாக்கி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது வேறொரு இயேசு, வேறொரு ஆவியை பெற்றவர்களாக இன்னைக்கு அநேக மக்களை உலகத்துக்கு நேராக திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இவருடைய வஞ்சக வலைகளிலே சிக்காதபடி ஜாக்கிரதையா இருங்கள். இவர்களுக்கு நடனமாட தோன்றினால் நடனமாடட்டும், நடனமாடுவதென்றும் தவறில்லை, நடனமாடுங்கள். உங்கள் இல்லங்களிலே நடனமாடுங்கள். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறதா நடனமாடுங்கள். ஆனால் நடனமாடுவதுதான் ஆராதனை என்று சொல்லி மக்களை குழப்பாதீர்கள். நடனமாடாவிட்டால் சாபம் வருமா? எந்த ஆண்டவர் உங்களுக்கு போதித்தார்? இப்பிரபஞ்சத்தின் தேவன் உங்களுக்கு போதித்திருக்கிறான். நடனமாடாவிட்டால் சாபம் வரும் என்று சொல்லி தேவன் போதிக்கவில்லை. இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய அந்தகார லோகாதிபதி உங்களுக்கு போதித்திருக்கிறார். விசில் அடித்தால் தான் சபையை கூட வரும் என்று சொல்லி ஆண்டவர் போதிக்கவில்லை.
இந்த பிரபஞ்சத்தின் தேவனாகிய அந்தகார லோகாதிபதி அவன் போதித்திருக்கிறான். ஆம், உலகத்தை நேசிக்கிறவர்கள் தான் மக்கள். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை விரும்புகிறவர்கள் தான் மக்கள். ஆகவே அவைகளை சபைக்குள்ளாக கொண்டு வந்து விட்டால் கூட்டம் கூடத்தான் செய்யும். இது தேவனுடைய வழிமுறை அல்ல, இது பிசாசின் வழிமுறை. ஆகவே ஜனங்கள் ஜாக்கிரதையாக இருந்து இவர்களுடைய வஞ்சக வலைகளிலே சிக்காதபடி இவர்களை புறக்கணிக்க வேண்டும். வேதத்தை புரட்டி தங்களுடைய வயிற்றை நிரப்புகிற இவர்களுடைய வழிகளை பின்பற்றுகிறவர்களுக்கு ஐயோ. ஆகவே ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புங்கள். ஜாபேஸ் கிறிஸ்டி, நீயும் உன் மனைவியுமாக அநேகரை கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அநேக இளைஞர்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு.